தமிழ்நாடு சேர்ந்த சென்னையை வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆட்சியில வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலதான் தமிழ்நாடே வந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னாங்க. ஆனா அதுக்கு முதல்ல நவாப்ஸ் ஆஃப் ஏர்காட்ல இருந்து தாங்க சென்னையை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து ப்ரூஃபா வந்து ராயப்பேட்ல வந்து 14 ஏக்கர் லேண்ட்ல வந்து ஒரு பேலஸே இருக்கா. ரெண்டாவது அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க சேர்ந்தவங்க வந்து இன்னமும் உயிரோட இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏற்காட்டு நவாபோட ஆட்சி காலம்னு பாத்தீங்கன்னா 1768 to 1855. ஆனா அவங்களோட பேலஸ் எங்க இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை கோஸ்ட் பக்கத்துல சேப்பாக்கன்ற ஒரு ஏரியால. 1855 அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து தன்னுடைய ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நவாப்ல ஒரு சின்ன பேலஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ஷாதி மஹால். அது எங்க இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணியில தான் இருந்திருக்கு. பிரிட்டிஷர்ஸ்க்கும் நவாப்க்கும் இடையில நல்ல டேர்ம்ஸ் ஓடிட்டு இருந்ததுனால பிரிட்டிஷர்ஸே வந்து ஒரு பெரிய மஹால் ராய்பேட்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் தாங்க அமீர் மஹால். இந்த அமீர் மஹாலை வந்து பிரிட்டிஷர்ஸ் இண்டோ சாரசனிக் ஸ்டைல்ல வந்து 1798ல கட்டியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஆபீஸ் அப்ப பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க ஏர்காட் நவாப்க்கு வந்து இதை வந்து ஒரு ரெசிடென்ஸா மாத்தி அவங்க கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் சரி, இந்த சேப்பாக்குல இருக்கிற மஹால் தான் என்னாச்சு, அது வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு அப்புறம் கவர்மெண்டே எடுத்துக்கிச்சுங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து இப்பதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் சொல்லப்படுது. அதுவா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.